இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் விஷயமா ஒருத்தர் விசாரிக்க அவரோட வீட்டுக்கு போறாரு. டோர் ஓபன் பண்ண பொண்ணு அவர் உள்ள கூட்டிட்டு போறா. ஹால்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு குடிக்க என்ன வேணும், காஃபியா டீயான்னு கேக்குறப்போ டேபிள் இருந்த சில பொம்மைங்க கீழே விழுது. அவளும் எப்ப யார் வீட்டுக்கு வந்தாலும் இந்த பொம்மைங்க கீழே விழுது, ஒரே மர்மமா இருக்குன்னு சொல்றா. ஃபேன் காத்துல விழுந்திருக்கும்னு ஆபீசரும் சொல்றாரு. அவ போனதும் அந்த பொம்மைகளை பாக்குறாரு. அதுல ஒரு பொம்மை இவர் கேஸ்ல சம்பந்தப்பட்டவ மாதிரியே இருக்கு. சரின்னு பக்கத்துல இருந்த ஒரு கல்லை செக் பண்றப்போ திரும்ப அதே பொம்மை கீழே விழுது. ஃபேன் காத்துலதான் விழுந்திருக்கோன்னு எடுத்து வைக்கிறப்போ இவர் பார்க்க திரும்ப விழுந்துட்டீங்களா, எப்ப யார் புதுசா வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் கீழே விழுறாங்கன்னு சொல்லவும், தெரியும் சார் உங்க பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலி அவ இவரோட பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிட்டாரு. இவ்வளவு அழகான இளமையான பொண்ணு ஒரு வயசானவரோட பொண்டாட்டியான்னு நான் கூட எவ்வளவோ அட்டி சொல்லிட்டேன், என்னை விட்டுட்டு போய் யாரையாச்சும் கட்டிக்கோன்னு. ஆனா இவ போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவ டீ கொண்டு வந்து இன்ஸ்பெக்டருக்கு தரா. டீ தரப்பவும் கீழே உட்கார்றப்பவும் இன்ஸ்பெக்டரோட கை கால்ல லைட்டா டச் ஆகிடுது. இதனால அவரும் கொஞ்சம் சப்பலப்படுறாரு. ஒரு கேஸ் விஷயமா பேசணும்னு சொன்னதும் பேசிட்டு பெட்ரூம்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு மேல போயிடுறா. ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் தேடி வந்தவன் ஒரு மாடல். லாஸ்டா இவரை தான் பார்க்க வந்திருப்பான். அவன் இப்போ மிஸ்ஸிங். இத கேட்டதும் ஷாக்கானவர் ஒரு சிட்டிங்க்கு இங்க வந்தான். அவனுக்கு காசு வேணும்னு வந்தனேன்னா அப்ப இந்த கல்லை பத்தி சொன்னேன். இந்த கல்லை தொடரவங்க யாரா வேணா மாற முடியும்னு அவன் கிட்ட சொன்னேன். அவனுக்கும் யார்கிட்டயோ இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி கல்ல கேட்டான். நான் தரல. இதே மாதிரி அன்னைக்கும் என் பொண்டாட்டி போனை மிஸ் பண்ணிட்டே போயிட்டா. அதை கொடுக்க மாடிக்கு போயிட்டு வந்து கீழே பாக்குறேன், அவனை காணோம், கல்லு மட்டும் தான் இருந்துச்சுன்னு அப்பாவியா சொல்றாரு. இந்த கல்லை வச்சு வேற ஆளா மாறிட்டான்னு சொல்றீங்களான்னு இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அவனை கொண்டு இருப்பீங்களோங்கிற சந்தேகத்துல உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா அவ போனை எடுத்துட்டு மேல வாங்கன்னு கத்துறா. என்ன நம்பல தானே நீங்க, அப்போ ஒண்ணு பண்ணலாம், இந்த கல்லை எடுத்துட்டு நான் தான் நீங்க தானே நினைச்சிட்டு இந்த போனை போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் நக்கலா சிரிக்கவும் பயமான இவர் கேட்க தில்லா அந்த கல்லை வாங்கிட்டு மேல போனா பெட்ல படுத்துட்டு கேஷுவலா அந்த கல்லை வாங்குறா. என்னடான்னு நிமிர்ந்து பார்த்தா கண்ணாடியில அந்த வயசானவர் முகம் தெரியுது. வந்தது புருஷன் தானே நினைச்சிட்டு போய் அந்த போலீஸ் அனுப்பிட்டு சீக்கிரம் வாங்கன்னு இவ ஒரு மார்க்கமா சொல்ல, குழப்பத்தோட வெளில வந்தவருக்கு அவளோட அழகும் இளமையும் ஒரு செகண்ட் மைண்ட்ல வந்து போகுது. டக்குன்னு பெட்ரூம் உள்ள போறாரு. அவளும் ஆசையா ஹக் பண்றா. அப்படியே கட் பண்ணா காலிங் பெல் சவுண்ட் கேட்டு முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா எதுக்குள்ளோ அடப்பட்டு கிடக்குறாரு. மூச்சே விட முடியல, அசையவும் முடியல. அப்ப அவர் முன்னாடி அந்த வயசானவர் யார் கூட பேசிட்டு இருக்காரு. என்னை விட்டுடுன்னு கத்துறாரு. ஆனா யாருக்கும் கேட்கல. கஷ்டப்பட்டு தப்பிக்க ட்ரை பண்றப்போ கீழே விழுகிற சவுண்ட் கேக்குது. அப்போ எல்லார்கிட்டயும் சொன்ன அதே டைலாக அந்த பையன் கிட்டையும் சொல்றாரு. பார்த்தா இன்ஸ்பெக்டரும் பொம்மையா மாறிட்டாரு. இதுதான் என்னோட லேட்டஸ்ட் கிரியேஷன், எல்லாம் என் ஒய்ஃப்னால தானே பெருமையா சொல்றாரு. இவளும் மத்தவங்க மாதிரி சேட்டை பண்ணாம இருன்னு சொல்லி டேபிள்ல வச்சுட்டு அவனுக்கு டீ எடுக்க போயிடுறா. ஆக்சுவலி அந்த கல்லு ஒண்ணு மேஜிக் கல் இல்ல, அந்த டீல தான் எதையோ மிக்ஸ் பண்ணி ஹாலுசினேட் பண்ணி பொம்மையா மாத்திருப்பாங்க. இப்போ அடுத்த வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ வந்தவன் எல்லாமே அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு இப்படி பொம்மையா மாறி இருக்கானுங்க.